ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பரச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்குறீங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நீங்கள் வந்து கீழே, அதாவது ஒரு 250-300 படி இறங்கி போனீங்கன்னா கீழே வந்து தண்ணி தேங்கி அதுக்கப்புறம் அது ஓடும். கீழே வந்து மீன்லாம் சமைச்சு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இது வந்து வெளியில் உள்ளார போட்டு தடை போட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, மழை காலத்தில் வாட்டர் லெவல் எப்போ போனாலும் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து சேஃப்டி கிடையாது அப்படின்றதுனால யாரையுமே உள்ளார போகாமல் வச்சுருக்காங்க. பட் இதை விட மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ் நயகரா. நயகராவில் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து போட்லாம் கிட்ட எடுத்துன்னு போய் காமிப்பாங்க. இந்த ரெண்டு பக்கம், கனடா பக்கமும் சரி, இந்த பக்கமும் சரி, யூஎஸ் பக்கமும் சரி, ரெண்டு பக்கமே வந்து நயகரா ஃபால்ஸில் வந்து நீங்கள் கிட்ட போய் பார்த்து வரலாம். அது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சரி, அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அவங்க இவ்வளோ பேர் வந்தாங்க, எல்லாருமே இங்கே நிற்க வச்சு எல்லாரும் கீழே அனுப்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டூரிசம் வந்து கண்டிப்பாக வரவே வரும். ஸோ வர்றவங்களாம் எட்டிருந்து பார்க்குறதுக்கு யாரும் வாட்டர் ஃபால்ஸ் வாங்க, கிட்ட போய் அந்த தண்ணி தொட்டு பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. காவிரிப்பாயு கன்னித்தமிழ்நாடு. இது கன்னித்தமிழ்நாடுல கர்நாடகா. ஆக்சுவலாக வந்து சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காவிரி ஆற்றுல இருக்கிறோம். பக்கத்துலேயே வந்து பரச்சுக்கி. அந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து இப்படி இந்த மாதிரி வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஒரு 180 டிகிரிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடுப்பணை, அதுக்கப்புறம் 180 டிகிரி இன்னொரு தடுப்பணை, அதுக்கப்புறம் இன்னொரு 180 டிகிரி தடுப்பணை வச்சு தண்ணியை வந்து 2 பக்கம் பிரித்து விவசாயத்துக்கும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் பிரித்து விட்டுருக்காங்க. நிச்சயமாக இது எனக்கு தெரிஞ்சு இவங்க கட்டினாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ் பீரியட்லேயே அதை கட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து ஒரு பக்கம் 180 டிகிரியான ஒரு தடுப்பணை அவங்ககிட்ட இருக்கணும், அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை வந்து பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடம். ஆனால் எல்லாம் வந்து செல்ஃபி முகத்தில் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே ரொம்ப டேஞ்சரஸான உள்ளார விழுந்தா எவ்வளோ பெரிய ஆழம்னு சொல்ல முடியாது, ஆழம் தெரியாமல் காலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே வந்து அதை பற்றி கவலையே படுறது இல்லை. நீச்சல் தெரிஞ்சவங்களே ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா எங்கே எவ்வளோ பாறை இருக்குது என்னன்னு தெரியல, அப்படிப்பட்ட இடமா இருக்குது. ஆனால் எல்லாருமே தண்ணியை பார்த்ததுமே ஒரு ஆசையில் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பாசை பிடிச்சிருக்கு. பக்கத்தில் தண்ணி ஊற்றுறதுல எவ்வளோ பெரிய ஆழம்னு சொல்ல முடியாது. சேஃப்டி ஜாக்கெட்ஸ் கிடையாது. ஆனாலும் வந்து ஃபேமிலிஸோடு வந்து சின்ன பையன்லாம் கூப்பிட்டு நிற்கிறாங்க. ஒருத்தவங்க நாங்களாம் அவங்க நீச்சல் தெரியுமான்னு தெரியல. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உழுத காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. நிறைய பேருக்கு அது புரியல. தண்ணி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அதே நேரத்தில் அது எப்போ வந்து என்ன மாதிரி விஷயத்தை பண்ணணும்னு சொல்ல முடியாது. திருச்சியில் இருக்கிறவங்களாம் சொல்லுவானுங்க, கும்பகோணத்தில் சொல்லுவாங்க, காவிரியில் குளிக்கிற மாதிரி ஒரு சுகம் வரவே வராதுன்ட்டு. அதாவது தொத்துக்கோ தொடச்சிக்கோன்னு வர தண்ணியில் குளிக்கிறப்பே நீங்கள் இவ்வளோ கதை பேசுகிறீங்களே. இதுவே நீங்கள் வந்து கர்நாடகாவில் இந்த மாதிரி சாம்ராஜ் நகரில் தண்ணியாக அது திருமண பக்கம்லாம் தண்ணியாக இருக்குதுயா. இவ்வளோ தண்ணியை வச்சு தான் கொடுக்க மாட்டாங்க. கேட்ட தண்ணி மிச்சம் மீறி சின்னது சிறந்து கொடுத்தாலே நம்மளுக்கு போதும் போல இருக்குது. இவ்வளோ தண்ணி இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்தே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்படிப்பட்ட தண்ணியில் இவ்வளோ பெரிய ஆற்றுல இவ்வளோ பெரிய இடத்துல குளிக்கிறது. அதுவும் காவிரியில் குளிக்கிறது வந்து காவிரியில் குளிக்கிற மாதிரி ஒரு சுகானுபவம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இதுக்குன்னே கர்நாடகா ஷிஃப்ட் ஆகிடலான்னு இருக்கிறேன். அப்படி ஒரு தூய்மையான தண்ணி குடித்து பருகலாம், அப்படியே குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்டி ககன்சுக்கி பரச்சுக்கி பார்க்குறதுக்கு. பட் இந்த சுற்றி இருக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரியான நேரம் வந்து மான்சூன் காலம் தான். அதான் மழை காலத்தில் போனால் தான் இது நல்லாயிருக்கும். அப்போ தான் தண்ணி வரும், இல்லைன்னா வெறும் பாறையை தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த தரம் மூலமாக உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோட சந்திக்கிறேன்.
அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.